பொய் சொல்லுகிறார்கள். இவங்க பாருங்க, அப்பம் இருக்கிறது, தண்ணீர் இருக்குது, எல்லாம் தேவன் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இவங்க இல்லை அப்படிங்கிறாங்க, வச்சுக்கிட்டே இல்லைங்கிறாங்க. பாருங்க, ஆண்டவர் கொடுத்ததே இல்லைங்கிறாங்க. சில நேரத்தில் பாக்கெட்டில் காசு இருந்தாலும் இல்லைன்னு சொல்கிறோம், மணிப்பேசில் காசு இருந்தாலும் இல்லைன்னு சொல்கிறோம். அப்படி சொன்னால் தான் தங்கம் அப்படிங்கிறாங்க. தவறு அது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இருக்கிறது என்று சொல்லுங்கள். ஆமென். இந்த ஜனங்கள் சொல்கிறது ஆண்டவருக்கு எப்படியா இருந்துச்சு? எனக்கு அருமையானவர்களே, ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்ன, இவங்களுக்கு உணவு கொடுக்குறேன், இவங்களுக்கு நான் தண்ணீரை கொடுத்துருக்குறேன், ஆனால் இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் என்ன ஆகிட்டார்? டென்ஷன் ஆகிட்டார். என்ன நடந்துச்சு எனக்கு அருமையானவர்களே? அடுத்து நீங்கள் வாசிக்கும் போது 6ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார், அவைகள் ஜனங்கள் கடித்ததனால் இஸ்ரவேல் அநேகர் என்ன பண்ணிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. இப்போ நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த பாம்பு எங்கே இருந்துச்சு? நல்லா எகிப்திலிருந்து பல வருஷமாக கடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க, பாம்பே இல்லை. ஆனால் எப்போ இவங்க வந்து இல்லை அது இல்லை இது இல்லைன்னு ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்களோ, ஆண்டவங்க பேச ஆரம்பித்தாங்களோ, ஆண்டவர் பாம்பு அனுப்பிட்டார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், எப்பொழுது நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிறோமோ, எப்போ முறுமுறுக்கிறோமோ, அங்கே தேவன் பாதுகாப்பு வேலி எடுத்து போடுகிறார், பாதிப்பு உண்டாகிற ஒரு காரியம் நடக்கிறது. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைங்க மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்கிறாங்க? மோசேட்ட போகிறாங்க. மோசே, எல்லாம் பாம்பு வந்து உள்ளே வந்து ஏதாவது எல்லாம் கடிச்சிக்கிட்டு இருக்குது, எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க, நாங்கள் பாவம் பண்ணிட்டோம். என்ன பாவம் பண்ணாங்க? விபச்சாரம் பண்ணாங்களா? கொலை பண்ணாங்களா? என்ன பாவம் பண்ணாங்க? ஆண்டவருக்கு விரோதமாய் பேசினால பாவம் பண்ணிட்டோம், இப்போ நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசே நாடுகிறார்கள். டைரெக்டாக ஆண்டவர்கிட்ட போக முடியல. இப்போ மோசே போய் ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டு என்ன சொல்கிறாரு? எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்க விண்ணப்பம் பண்ணுறாங்க, இந்த சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படியாக ஜெபம் பண்ண அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாசிங்க, எனக்கு அருமையானவர்கள். 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு என்ன செய்ய? கம்பத்தின் மேலே தூக்கி வை. அதாவது ஒரு சர்ப்பம் போல ஒரு என்ன செய்ய? ஒரு வெண்கலத்தில் ஒரு சர்ப்பத்தை ரெடி பண்ண அப்படிங்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. முதலாவது அவருடைய வார்த்தையை நான் பிடித்துக் கொள்ளும் ஜீவன் வருகிறது. இரண்டாவது, எனக்கு அருமையானவர்களே, நமக்குள்ளாக பாவங்கள் சாபங்கள் ஏதோ ஒன்று வந்து நம்மளை சாகடிக்கிற அந்த சூழ்நிலையில் எல்லாம் சோர்ந்து போகாமல் அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது பிழைக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இன்றைக்கு அவரை நோக்கி பார்க்கிற அனுபவம் இருக்கும் என்று சொன்னால் நல்லா கவனிங்க, பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. ஆமென். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் என்ன செய்யல? வெட்கப்பட்டு போகவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்கிறேன், எனக்கு அருமையானவர்களே, பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது அவருடைய வார்த்தை. ஆமென். பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது, அவரை நோக்கி பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். எப்படி அந்த சர்ப்பம் கடித்த போது அதை நோக்கி பார்த்தார்களோ எல்லாம் பிழைச்சார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் தெளிவாய் சொல்லப்படுகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க, உங்களுக்குள்ள ஜீவன் வரும், நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் மரிப்பதில்லை, உங்களுக்குள்ள நித்திய ஜீவனை ஆண்டவர் தருகிறார். ஆமென், அல்லேலூயா.